Hi பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். CMC Vellore கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வேலூர்ல இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பசங்களா. நான் லாஸ்ட் வீடியோல இதை பத்தி டீடைல்டா யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் CMC Velloreல இருக்கு அண்ட் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதை பத்தி டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன். பட் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் பசங்களுக்கு இருக்கக்கூடிய காமனான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்ளிகேஷன் இப்போ நாம போடணுமா? இன்னும் நான் நீட் எக்ஸாம் எழுதல, நீட் மார்க்கே வரல, அதுக்குள்ள என்ன மேம் அப்ளிகேஷன்? சப்போஸ் நான் அப்ளிகேஷன் போட்டாலும் எனக்கு கிடைக்குமா மேம் அப்படின்னு நிறைய பசங்க டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ அந்த எல்லா டவுட்ஸையும் நான் இந்த வீடியோல கிளியர் பண்ணிடுறேன் வித் கட் ஆஃப். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வச்சு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலாம், இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா நம்ம போட்டுதான் ஆகணுமா, நெசசரியா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் அந்த கட் ஆஃப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் பசங்களா. CMC Velloreல டோட்டலா 100 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த 100 சீட்ஸை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்னு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அண்ட் இன்னொன்னு கவர்மெண்ட் சீட்ஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டால 50 சீட்ஸ் வரும் அண்ட் கவர்மெண்ட் கோட்டால 50 சீட்ஸ் வரும் பசங்களா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் தான் இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் சீட்கான அப்ளிகேஷன் எப்படி மேம் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுல நடக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலிங் வழியா தான் இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, CMC Vellore ஆல் இந்தியா கோட்டால வருமா வராதா மேம் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. CMC Vellore ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ அதனால தான் தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 50 சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 50 சீட்ஸ்ல கவர்மெண்ட் சீட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 50 சீட்ல 30 சீட் மட்டும்தான் ஓப்பன் கேட்டகரிக்கு போகும். இந்த ஓப்பன் கேட்டகரி அப்படின்றது நீங்க ஜென்ரலா இருக்கீங்க, இல்ல பிசியில் வரீங்க, இல்லை எம்பிசியில் வரீங்க, இல்லை SC/STயில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த 30 சீட்ஸ்க்கு கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தனி கேட்டகரிக்கு தனித்தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 சீட்ஸ் யாருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 20 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 50 சீட்ஸை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதே இல்லை. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் வெறும் 2 சீட் மட்டும்தான் பசங்களா ஓப்பன் கேட்டகரி. இந்த கேட்டகரியில வரக்கூடிய எல்லாருமே தே கம் அண்டர் ஓபன் கேட்டகரி. ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஜெனரல், பிசி, எம்பிசி, SC/ST எல்லாருக்குமே 2 சீட் மட்டும் தான் பசங்களா. சப்போஸ் நீங்க மைனாரிட்டி நெட்வொர்க்கா இருக்கீங்க, மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்றது கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 சீட்ஸ் இருக்கு. இதுவுமே ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே இந்த 38 சீட்ஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஏன் மேம் கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் தனியான ரிசர்வேஷன் கேட்டீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் அ கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் பசங்களா. ஸோ அதனால கிறிஸ்டின் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும் தனியாக ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து CMC Velloreல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பசங்களுக்கான தனி கோட்டா இருக்கு. ஸோ அதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 சீட்ஸ் தான். சப்போஸ் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோட பசங்க CMC Velloreல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்கு. இதுவுமே 10 சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள். இப்போ நான் ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் கோட்டாக்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன 30 சீட்ஸ் இருக்கு இல்லையா, 30 சீட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் இது வந்து 20 சீட்ஸ் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னோம் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ல வரக்கூடிய 20 சீட்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் 30 சீட்ஸ்க்கான ஜெனரல் கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் நீட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பசங்களா எப்பயுமே சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது நீட் 2025 கட் ஆஃப். ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 577 மார்க் எடுத்திருந்தா தான் சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 577. இதுவே நீங்க பிசி முஸ்லீமா இருந்தீங்க அப்படின்னா 571, எம்பிசியா இருந்தீங்க அப்படின்னா 539, SCயா இருந்தீங்க அப்படின்னா 499, SCAவா இருந்தீங்க அப்படின்னா 483. அண்ட் 20% கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் என்னன்னு பார்த்தோம்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு 577, அதே மாதிரி பிசிக்கு 544 பசங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் பத்தி சொல்றேன். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபர்ஸ்ட் ஓபன் கேட்டகரி சொன்ன இல்லையா, அந்த 2 சீட்கான மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க் 604 பசங்களா. அண்ட் ஸ்டாஃப் கோட்டா இருக்கு இல்லையா,
10 சீட்ஸ்க்கான மார்க் எவ்வளோ வரைக்கும் கட் ஆஃப் போயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் இயர் 480 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் MNW தட் இஸ் மைனாரிட்டி நெட்வொர்க் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 38 சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 38 சீட்ஸோட ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 430. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 2025 மார்க்ஸ். லாஸ்ட் இயர் மார்க்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தா CMC வெல்லூர்ல சீட் கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பசங்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னா, இந்த காலேஜ்ல நீங்க MBBS முடிச்சதுக்கு அப்புறம் 2 years இங்கேயே சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி டீடைல்டா Annexure 4 இருக்கு இல்லையா. ஸோ இந்த Annexure 4ல அவங்க டீடைல்டா கொடுத்திருந்தாங்க. தட் இஸ் ஐ ப்ராமிஸ் டு அண்டர்டேக் எ சர்வீஸ் டு ஒர்க் இன் அ ஏரியா ஆஃப் நீட் ஐடென்டிஃபைட் பை CMC வெல்லூர் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years. ஸோ நீங்க ஒன்ஸ் MBBS முடிச்சதுக்கு அப்புறம் 2 years இங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1200 rupees பிளஸ் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. ஸோ 1200 பிளஸ் 500 rupees வரும் பசங்களா. சப்போஸ் நீங்க MBBS மட்டும் சூஸ் பண்ணாம BSc நர்சிங்கோ இல்ல பாராமெடிக்கல் கோர்சஸ்ல ஆப்டோமெட்ரியோ பிசியோதெரபியோ ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம 7 கோர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்க அடிஷனல் கோர்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 500 ஈச் கோர்ஸ்க்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா நமக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1700 rupees பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லாருமே எடுத்த உடனே CMC வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் காலேஜ் உடனே நான் அப்ளிகேஷன் போடணும்ன்றதை யோசிக்காம வைஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அரௌண்ட் ஓபன் கேட்டகரிக்கு 604 வந்திருக்கு. எய்ம்ஸ்க்கான கட் ஆஃப் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சீட்டுமே வெறும் 2 சீட்டு தான் இருக்கு. சப்போஸ் நீங்க ஓபன் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா அப்போ நம்மளால அந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு யூ ஆர் கேப்பபிள் டு ஸ்கோர் தட் மார்க் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன் போடலாம். சப்போஸ் நான் வந்து 500க்கு பிலோ தான் மேம் வாங்குறேன் இல்ல 400க்கு பிலோ தான் வாங்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளிகேஷன் போட்டு உங்க மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான் நம்ம பசங்கள்கிட்ட சொல்லுவேன். சப்போஸ் நீங்க கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான சீட் 38 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால அவைலபிளா இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயரோட ஃபைனல் கட் ஆஃப் வந்து 430 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நீங்க 450 above 500 எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க 300 பிலோக்கு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் சொல்றேன், the final decision is yours. நல்லா படிங்க, ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸா இருக்கட்டும், நீட் ரிலேட்டடா எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் சரி as soon as நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். See you, take care.